அவனுடைய நிலையை முழுமையாக நாம் அறிவதிலும் அவன் அன்பை பெறுவதிலும் இது போன்ற சபைகள் நமக்கு அவன் கொடுக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத கிஃப்ட்டு. அல்லாஹ் இப்படிப்பட்ட சபைகளை நாம் அதிகமாக பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கையிலே எப்போதுமே ரப்புல் ஆலமீனுக்காகவே நாம் அனைத்தையும் ஆக்குவது. இங்கே இந்த மஜ்லிஸை முழுமையாக நீங்கள் எடுத்துக்கணும். அவனுக்காக வாழ்வது, அவனுக்காகவே எல்லாம் செய்வது, எல்லாவற்றையும் அவனுக்காகவே ஆக்குவது. வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் நமக்காக அதில் எந்த பங்கும் இருக்கக்கூடாது. இன்னொருவருக்காக அங்கே பங்கும் வரக்கூடாது. அவரை திருப்திப்படுத்துவதற்கு மனிதர்களை திருப்திப்படுத்தலாம், படுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீனுக்கு காட்ட வேண்டிய இடத்தை அடியார்களுக்கு காட்டக்கூடாது. அவனுக்கு எங்கே பங்கு வைக்க வேண்டுமோ அதை இன்னொருவருக்கு பங்கு வைக்கக்கூடாது. ஹாதா லில்லாஹி வஹாதா லிஷ்ஷுரகாயினா. அல்லாஹ் மக்காவின் முஷ்ரிக்கீன்களை பற்றி சொன்னான். அவர்கள் அறுவடையின் பங்கை கூட ஒன்றை அல்லாஹ்வுக்கு என்றும் இன்னொன்றை எங்களுடைய தெய்வங்களுக்கென்று பிரித்து விடுகிறார்கள் என்கிறான். பெருமக்கள் ஷிர்கே மானவி என்று ஒன்றை எழுதுவார்கள். நாம் முஷ்ரிக் அல்ல, ஷிர்குடையவர்கள் அல்ல. ஷிர்கே மானவி என்று ஒன்று இருக்கிறது, பொருள் சார்ந்த இணை வைப்பு என்று. அது என்ன என்று கேட்டபோது சூஃபிகள் சொல்வார்கள், நான் செய்கிற வணக்கம், நான் கொடுக்கிற தர்மம், நான் ஈடுபடுகின்ற இறை தியாகம், எனக்குள் ஏற்படுகின்ற அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லா செயல்களிலும் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக நான் செய்துவிட்டால் அங்கே ஷிர்கே மானவி நிகழ்ந்தது என்று எழுதுவார். நன்கு ஞாபகம் வையுங்கள். நான் செய்கின்ற தர்மம், அதில் இன்னொருவரை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நமக்கு கொடுத்தா அவர் நம்மளை சந்தோஷப்பட்டுக்கிடுவாரே என்று நான் கொடுத்து விட்டால் இங்கே அல்லாஹ்வுக்காகங்கிற இலையை விட்டு நான் வெளியில் வந்து விடுக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம தொழுதால் அதை பார்த்து அவர் நம்ம மேலே அன்பு காட்டுவாரே என்று நான் தொழுது விட்டால், தக்பீர் கட்டும்போது அல்லாஹ்வுக்காக என்று தான் கட்டினேன், அவர் நம்ம கொஞ்சம் அன்பு காட்டுவாரே என்று நான் தொழுது விட்டால் இங்கே ஷிர்கே மானவி நடந்தது என்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நிறைய நடக்கிறது. அவனுக்காக அங்கிற இடம் அதில் தெளிவாக வேண்டும். ஷாபி மதுஹப்ல தக்பீர் கட்டின ஒன்று அத்தகைய வஜ்ஜஹத்து ஓதணும். வஜ்ஜஹத்து நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் அதில் பதிந்திருக்கும். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் வணக்கம், என் தொழுகை, என் இபாதத், என்னை சார்ந்திருக்கிற அனைத்து உனக்கான வேண்டிய அமல்களும் அது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான். ஓ மஹ்யாய வ மமாத்தி, என் வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்காக. இதில் அல்லாஹ் நம்மை அழுத்தமாக்குவானாக. நம்ம செய்கிற வணக்கம் ரொம்ப குறைவு. இதிலே ஷிர்கே மானவி கலந்துவிடக்கூடாது. யாரை திருப்திப்படுத்துவதற்காகவும் வணங்காதீர்கள், யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் தர்மம் செய்யாதீர்கள், யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் அவனுக்கு செய்ய வேண்டியதை இவர்களுக்கு காட்டிவிடாதீர்கள். அபூ ஹுரைரா வந்து கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், தவறு நடந்து விட்டது. என்னப்பா தவறு? நான் தொழுது கொண்டிருந்தேன் வீட்டில், யாருக்கும் தெரியாமல். இன்னவர் என் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்தபோது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. என்ன மகிழ்ச்சி? ஆஹா, இவர் என்னை தொழும் நிலையில் பார்த்து விட்டாரே. நான் வீட்டில் இருக்கிறேன், தொழுது கொண்டு இருக்கிறேன், உள்ளே ஒருவர் வந்தார். வந்தபோது நம்மை தொழும் நிலையில் அவர் பார்த்து விட்டாரே என்ற ஒரு மகிழ்ச்சி. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க நபி இடத்தில், அப்படியானால் எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அவர் பார்க்குறார், நம்ம தொழுகிறோம், நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா நான் இணை வைத்து விட்டேனா என்று கேட்டார். என் பெருமான் சொன்னார், லக்க அஜர யா அபா ஹுரைரா, உங்களுக்கு 2 கூலி என்றார்கள். 2 கூலி.
என்ன நாயகமே? ஆமாம், நீங்கள் அவர் வரப்போறாருங்கிறதுக்காக தொழல, நீங்கள் தொழும்போது அவர் வந்தார். அவர் வரப்போகிறார், நம்ம தொழுதுட்டு நிற்கணும், நீங்கள் தொழல, நீங்கள் தொழுதீர்கள், அவர் வந்தார். 2 கூலி. என்ன 2 கூலி? இன்னொன்று, உங்களை வீட்டில் தொழும் நிலையில் அவர் பார்த்திருக்கிறார். இனி இப்படியும் நாம் வீட்டை ஆக்க வேண்டும் என்று அவர் முடிவுக்கு வருவார். சந்தோஷம் வந்துச்சு, அது தப்பு இல்லை. நம்மளை தொழுகிற நிலையில் ஒரு மனுஷர் பார்த்துட்டாரு. பொதுவாக அப்படி இருக்கணுமா? நம்ம வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்டுகிற போது மார்க்கம் சார்ந்த நிலையில் காட்ட வேண்டும். ஏன்? அப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாகுவார்கள். யாராவது நம்மளை வீட்டில் என்ன செய்கிறாங்க? அவங்க உதவு செய்ய போயிருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? தொழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? திக்ரு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் வரும் எங்கள் வீட்டுக்கு. நான் வெளியில் இருப்பேன், உள்ளே போயிருப்பேன். வீட்டம்மா எடுப்பாங்க. என்ன செய்கிறாங்க? உதவு செய்துட்டு இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்வது, பாத்ரூம் போனால் பாத்ரூம் சொல்லாதீர்கள். பாத்ரூமை முடிச்சுட்டு நான் செய்ய வேண்டிய வேலை ஒது இல்லாமல் இருப்பதில்லை. வணக்கம் குறித்தான நமது நிலைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அது நோக்கம் ஒன்றும் இல்லை, அவர்களின் வீடு அப்படி மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை. இப்போ அவர் தொழுகையாளியாக ஆகுவார் மாத்திரமல்ல, அவர் தொழுகையாளி தான். வீடும் இப்படித்தான் இருக்கணும், வீடும். எனவே இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கை மாறுகிறது. நம்மை குறித்தான எல்லா செய்தியும் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தும் இடத்தில் நாம் இருப்பதாகவே நம்முடைய மக்களின் கவனத்திற்கு போகணும். யார் பார்த்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ ஓதிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக காலையில் ஊருக்கு அன்றைக்கி ஒரு 2-3 ஆலிம்கள் சந்திக்க வந்தாங்க. ஊருக்கு வந்தாங்க, எனக்கு தெரியாது. அவங்க சுபுஹ் தொழுகைக்கு நம்ம பள்ளிக்கு போயிருக்காங்க. நான் சுபுஹ் தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டேன். அங்கே யார்கிட்டையும் போய் விசாரித்தாங்க. நீங்கள் நேராக குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லியிருக்கிறாங்க. நான் எங்கள் வாப்பா அம்மா ஜியாரத்துக்கு வருவேன். ஜியாரத்தை முடிச்சுட்டு நிற்கிறேன். அங்கே 4 நிமிஷாக்கள் நிற்கிறாங்க. அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்கள் வாப்பா அம்மா அடங்கின கபருஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன மௌலான்னு கேட்டேன். ஹஸரத்தை பார்க்க வந்தோம், அங்கே விசாரித்தோம். இப்போ அவங்கள பார்க்கணும்னா அவங்க வாப்பா அம்மா ஜியாரத்தில் போனால் பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்களும் நாளை தன் பெற்றோர்களின் ஜியாரத்துடையவங்களாக மாறிடுவாங்க. காலையின் முதல் வணக்கம் சுபுவுக்கு பின்னால் பெற்றோர்களின் ஜியாரத். அவர்களுக்காக யாசின், தபாரக். நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். ஏதாவது ஒரு நாள் காரணம் இல்லாமல் நான் போகாமல் இருந்தால் அன்னைக்கு கனவுல வந்துடுறாங்க. ஒரு மானசீக உறவு இருக்கிறது. ஒரு மன்னர் வாழ்க்கை குறித்து நான் வரலாற்றினுடைய இலக்கியத்தில் படித்தேன். ஆச்சரியமான செய்தி. அந்த மன்னர் நல்ல மனிதர். அவர் ஒரு ஆசைப்பட்டார், நான் ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும். அந்த மஸ்ஜித் குல்லு ஃபீ மாலி, என் சொந்த காசில் இருக்க வேண்டும். இதில் யாருடைய உதவியும் இருக்கக்கூடாது. நல்ல நோக்கம். 2வது முடிவு எடுத்தார், எந்த பொருளும் யாரும் தர வேண்டாம் என்று அரசாங்கத்திலிருந்து அறிவிப்பு செய்தார். 3வது ஒரு முடிவு சொன்னார், இந்த கட்டிட பணிகளிலும் யாரும் பங்கெடுக்க வேண்டாம் என்றார். அது கரெக்டா தப்பாங்கிறத தாண்டி அவருடைய முடிவை நான் சொல்வேன். அவர் சொன்னார், என் சொந்த காசு, கட்டிட பணிகளும் என்னை சார்ந்தது, இதில் சார்ந்த எந்த முயற்சியும் யாரும் எடுக்க வேண்டாம், அனைவர்களும் திறப்பின் மீது அழைக்கப்படுவீர்கள் என்றார். முழுக்க தன் சொந்த பணத்தில் தன்னுடைய அதிகாரிகளை கொண்டு பொருள் சார்ந்தவைகளிலும் தன்னுடைய பொருளை கொண்டு கட்டிடம் எழுப்பப்படணும்னு ஆசைப்பட்டார். பிரம்மாண்டமான மஸ்ஜிதை எழுப்பினார். எழுப்பி முடித்துவிட்டு அந்த மன்னர் அந்த பள்ளிவாசலுக்கு தன் பெயரை பதிக்க வேண்டும் என்று முகப்பில் மிக பிரம்மாண்டமாக அவர் பேரும் வடிவமைக்கப்பட்டுச்சு. எப்படி? பனிக்கற்களால், மிக உயர்ந்த கற்களால் அவருடைய பேர் வடிவமைக்கப்பட்டுச்சு. முழுக்க அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளி. அது என்னை சார்ந்து இருக்கணும். வரலாற்றில் நடந்த நிஜமான நிகழ்வு இது. அன்னைக்கு ராத்திரி அவர் கனவு பார்க்கிறார். வானத்திலிருந்து மலக்கு ஒருவர் இறங்குகிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஜமாத் இறங்குகிறார்கள். அந்த பள்ளிவாசலினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள் மலக்குகள். அந்த மலக்கு கட்டளை இடுகிறார், கூட வந்தவர்களை இந்த பெயரை அழித்து விடுங்கள் என்கிறார். அந்த பெயரை அழிக்கிறார்கள். அழித்த பின்னால் ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி இந்த பெயரை எழுதுங்கள் என்றார். அந்த பெயரை எழுதுறாங்க. இப்படி ஒரு கனவு பார்க்கிறார். வானலோகத்தின் மலக்குகள் இறங்கி
மஸ்ஜிதிலே பதிக்கப்பட்ட மன்னரின் பெயரை அழித்துவிட்டு ஒரு பெண்மணியின் பெயரை பதிவு செய்கிறார்கள். விழித்து அதிர்ச்சி அடைந்து விட்டார் மன்னர். ஏன், இதில் யாரின் பங்களிப்பும் இல்லை என்ற முடிவில் அவர் கட்டி முடித்திருக்கிறார். யாரிடத்திலும் எந்த பொருளும் வாங்கவில்லை, பணம் வாங்கவில்லை, உழைப்பை கூட வாங்கவில்லை. தானே ஒரு மஸ்ஜிதை எழுப்பி தன் பெயரில் அந்த மஸ்ஜித் நமக்கு மௌத்துக்கு பின்னாலேயும் வந்து சேரணும்னு எழுதி வச்சிருக்கிறார். காலையில் எழுந்திருச்சு அதிகாரிகளை கூப்பிட்டு, நீங்கள் முதல்ல பள்ளிவாசலுக்கு போங்க, அங்கே எதுவும் நடந்திருக்கான்னு பாருங்க, என்ன நடந்திருக்கான்னு பார்க்க, என் பேர் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா மலக்குகள் வந்து அழிச்சிருக்கிறாங்க, என் பேர் இருக்கான்னு பாருங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க, அவர் பேர் இருக்குது, அழிக்கலாம் படலை. வந்துட்டாங்க, உங்கள் பேர் தான் இருக்குது. இல்லை, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், நான் அழகாசு அஹலாமின், இதெல்லாம் தூக்கத்தில் வர்ற புலம்புதல், அதெல்லாம் கவனத்தில் எடுக்காதீங்கன்னு போயிட்டாங்க. உங்கள் பேர் தான் இருக்குது. அன்னைக்கு நம்முடைய அடுத்த நாள் தூங்கினார். அது 2வது அதே கனவு, மலக்கு இறங்குவதை போல, அழிப்பதை போல நடக்குது. அப்படியே அழிக்கிறாங்க கண் முன்னால். அந்த பெண்ணின் பெயரை பதிக்கிறார்கள். இவர் அதிர்ச்சியில் எழுந்திருக்கிறார். அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், உடனே போங்க பள்ளிவாசலுக்கு, என் பேர் இருக்குது, அழிக்கப்பட்டுச்சான்னு பாருங்க. பார்த்தாங்க, பெரிய தலைவலியாக போச்சு அந்த மனுஷனோட. போய் பார்த்தா அந்த பேர் தான் இருக்குது. உங்கள் பேர் தான் இருக்குது, அது ஏன் நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க? இல்லை, நான் கனவு கண்டேன், அதெல்லாம் அர்த்தமற்றதுன்ட்டாங்க. 3வது நாள் அதே கனவு. மன்னர் உஷாரானார். ஏதோ ஒரு பெண்மணியின் பெயரை எழுதுகிறார்கள். அந்த பெண்மணியின் பேர் என்ன என்பதை தெளிவு பெற வேண்டும். 3வது நாள் கனவில் அந்த பெண்ணின் எழுதப்பட்ட பெயரை அவர் பார்க்கிறார். அந்த பெயர் கரெக்டா அடையாளம் வைத்துக் கொண்டார். இன்னைக்கு போய் பாருங்கன்னாங்க. அன்றைக்கும் அங்கே பேர் இல்லை. மன்னர் அறிவிப்பு செய்கிறார், இந்த பெயருடைய பெண்மணி இந்த ஊரில் எங்கிருந்தாலும் அழைத்து வரப்பட வேண்டும் என்கிறார். அப்படி இப்படிமா தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வயசான பெண்மணியை. அந்த அம்மாவுக்கு தான் அந்த பேர். எந்த பெயரை மலக்குகள் எழுதினார்களோ அந்த பேர் அந்த அம்மாவுக்கு. எல்லோரும் ஞாபகம் வைக்க வேண்டும், அல்லாஹ் நம்மோடு எப்படியெல்லாம் அழகாக நடக்கிறான், நாம் நடப்பதை பொறுத்து, அவனுக்காக நாம் வாழ்வதை பொறுத்து. இந்த வாழ்க்கையில் தான் இன்றைக்கு ஷைத்தானும் நஃப்ஸும் நம்மை முழுக்க குழப்பமாக்கி விடுறது. நம்ம வாழ்க்கையை குழப்பமாக்குறது நஃப்ஸும் ஷைத்தானு குழப்பமாக்குறதெல்லாம் இபாதத்துலலாம் சாலிஹீங்களை தப்பு பண்ண விடாது. நான் இஷா தொலாம் என்னால் இருக்க முடியுமானா முடியாது, சுபூ தொலாம் இருக்க முடியுமா முடியாது. இங்கே இருக்கிற யாரும் வணக்கத்தை கரெக்டாக செய்தவங்க அதை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. செய்ய வச்சு குழப்பம் பண்ணிடுறது. அதில் யாரையாவது ஒரு ஆளை கூட்டாக்கி விட்டுறாரு. பள்ளிவாசலில் வந்தால் ஒரு 2 ரக்காத்து தொழணும், அதை தொழாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் யாரையாவது ஒரு ஆளை காட்டி, ஓ இவர் வந்துட்டார், ஹஜ்ஜார் நம்மளை பார்க்கணுமே, அல்லாஹு அக்பர், டோட்டல் அவுட் ஆயிடும். கொண்டு வந்துட்டாங்க அந்த அம்மாவை. நீ என்ன காரியம் செய்தம்மான்னு கேட்டாங்க. ஒன்றும் செய்யலை பாவா. அந்த அம்மாவுக்கு பயம், ஏன்னா இவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இன்னும் அந்த நாட்டினுடைய சட்டம் என்னன்னா, அரசர் உத்தரவு மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இந்த பள்ளிவாசலோடு உனக்கு பங்குண்டான்னு கேட்டார். இல்லை, அரசரின் கட்டளை மீறுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ஒன்று இருந்தது, ஏதேனும் இந்த பள்ளிக்கு நான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அல்லாஹ்வுக்காக எழுப்பப்படும் பள்ளி, ஆனால் தாங்கள் யாரும் எந்த வகையிலும் பங்களிப்பை காட்டக்கூடாது என்று சொன்னபோது மாறு செய்ய நான் விரும்பவில்லை. ஒன்றும் செய்யலை. இல்லை, ஏதேனும் செய்தாயா அவர் கேட்கிறார். ஏன்னா உன் பேர் தானே எழுதப்படுது, அதை சொல்லாமல் கேட்குறார். இல்லைங்கிறாங்க. அந்த அம்மா பயந்து பேசுது. என்ன, நான் இவர் கல்லை தூக்கி கொடுத்தேன், நான் ஒரு 10 ரூபாயை கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இவர் பேரை விட்டுட்டு அல்லாஹ் அந்த அம்மா பேர் எழுதுனதுக்காக கோவப்பட்டு ஏதாச்சும் நடந்துடக்கூடாதா இல்லையா? அந்த அம்மா திரும்ப மறுத்தாங்க. கடைசியாக கேட்டால், உனக்கு எந்த விபரீதமும் இல்லை, உன் மீது எந்த குற்றமும் இல்லை, என்ன செய்தாய்? அந்த அம்மா சொன்னான், நான் ஒரு நாள் உங்கள் பள்ளிவாசலை கடந்து போனேன், நீங்கள் கட்டி கொண்டிருக்கும் மஸ்ஜிதை கடந்து போனேன். அப்போது பள்ளியை பார்த்து வியந்து போனேன். இவ்வளவு பிரம்மாண்டமான அழகான காட்சி உள்ள இந்த பள்ளி நமக்கு எந்த பங்கும் செய்ய முடியாமல் போயிருக்கிறது என்று கவலைப்பட்டேன். அந்த நேரம் இந்த கட்டிடத்தை கட்டுகிற கற்களை சுமந்து வந்த உங்களது கோவேரி கழுதை அங்கே கட்டப்பட்டிருந்தது. கோவேரி கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கழுதைக்கு பக்கத்தில் ஒரு வாளியிலே தண்ணீர் இருக்கிறது.
கழுதை தன் தாகத்தால் நாவை சுழற்றுகிறது. அது அங்கிருந்து இந்த பக்கம் அந்த வாளியை நெருங்க முடிவதில்லை. அது கட்டப்பட்டு கிடக்கிறது. கழுதை கட்டப்பட்டு இருப்பதால், அந்த கழுதை கற்களை சுமந்து வந்த கழுதை, கட்டிடத்திற்காக, மஸ்ஜிதினுடைய கட்டிடத்துக்காக இத்தனை பிரம்மாண்டமான பள்ளி உருவாக அத்தனை கற்களையும் சுமந்து வந்த கழுதை, அதற்கு தாகம் பீரிடுகிறது. ஆனால் குடிக்க முடியவில்லை, இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது. தண்ணீரோ கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. அது கொஞ்சம் எட்டி வந்தாலும் வர முடியல. நான் பார்த்தேன், கழுதை தாகத்துக்கு துடிக்குதுன்னு அந்த வாளியை தூக்கி பக்கத்தில் வச்சேன். அந்த கழுதை குடித்த போது சந்தோஷப்பட்டேன். அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு நான் ஓட்டம் போட முடியல, கற்களை சுமந்து வந்துச்சு, அது தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சேன்னு அந்த வாளியை தூக்கி பக்கத்தில் வச்சேன். அல்லாஹுக்காக அந்த வேலையை செய்தேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அரசர் அழுதாராம். அழுதுவிட்டு சொன்னார், நான் கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி கட்டினேன், என் பெயரை பதித்தேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் மரணித்த பின்னால் அந்த பெயரை பார்த்து, ஆஹா, அரசர் இவ்வளவு பெரிய பள்ளியை கட்டிவிட்டாரே என்று லட்சோப மக்கள் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் என் இதயத்துக்குள் ஒளிந்து கிடந்தது. அதற்காக நீ ஒரு வாளியை தூக்கி இந்த பள்ளிவாசலுக்கு கல் சுமந்த கழுதைக்கு தண்ணி கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சி போச்சே அல்லாவுக்காக என்று வைத்தாயே, அந்த ஒரு எண்ணத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டான். அவன் புரிஞ்சுக்கிட்டான். தண்ணி ஓன் தண்ணி அல்ல, வாளி ஓ வாளி அல்ல. எங்கோ இருந்த ஒரு தண்ணீர், எங்கோ வைக்கப்பட்ட வாளி. அந்த கழுதைக்கு கொடுத்துட்டோம்னா பாவம், அது குடிக்கட்டுமே, அல்லாவுக்காக கல் சுமந்ததாச்சே என்று நீ நினைத்தா இல்லையா? அந்த எண்ணம் அவனுக்காக ஏற்பட்டதால் அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். மலக்குகளை வச்சில என் பேரை அழிச்சிருக்கான். அரண்மனையை கூப்பிட்டு, மக்களை கூப்பிட்டு சொன்னார், என் பேரை அழித்து விடுங்கள், இந்த அம்மாவின் பேரை எழுதுங்கள் என்றார். அந்த பள்ளிவாசல் அந்த அம்மா பேரில் இருந்துச்சு. ஞாபகம் வையுங்கள், எல்லாரும் நாளை சொல்ல வேண்டும் அரசரின் பள்ளிவாசல் என்று அந்த எண்ணம் எனக்குள் ஒளிந்து கிடந்ததால் அல்லாஹ்விடத்தில் நான் அங்கீகரிக்கப்படாமல் போய்விட்டேன். எத்தனை கோடி நீ கொடுத்தாய் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை தியாகம் செய்தாய் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை பள்ளிவாசலை கட்டினாய் என்பது முக்கியம் அல்ல. நீ 1 ரூபாய் அல்லாஹ்வுக்காக கொடுத்தாயா, 1000 கொடுத்தார் யாருக்காகவோ, அதை விட நீ அங்கே மக்பூலாகிறாய், அங்கீகரிக்கப்படுகிறாய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பள்ளிவாசலை கட்டி கொடுத்த பல பேர் இந்த அரசரை போல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். எத்தனை பேர், எத்தனை நோக்கங்களுக்காக. நோக்கங்கள் கெட்டு போகக்கூடாது. எங்கள் இஸ்திமாவில் நீங்கள் பாடம் பெறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை அவனுக்காகவே ஆக்குங்கள். நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தாலும் அவனுக்காக, 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அவனுக்காக. அதில் ஷிர்கே மாணவி, யாரோ ஒருவரை நினைத்து விடாதீர்கள், யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதாக அமைத்து விடாதீர்கள். இதில் நான் ரொம்ப பலகீனப்படுகிறோம். இந்த விஷயம் சரியாகாத வரையிலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்த வணக்கங்கள் ஏதோ நம்ம செய்த மாதிரி இருக்கும். நாளைக்கு போயாச்சுன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி அவைகளெல்லாம் காணல் நீர் போல் மாறிவிடும். காணல் நீர்னா ஏன் அங்கே பார்த்தா தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், அங்கே போனால் இருக்காது. நிறைய பேர் மறுமையில் வருவார்கள், அமல்களை நிரம்ப கொண்டு வருவார்கள். அங்கே வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், அந்த அமல் நீ அவருக்காக செய்த, அவர்கிட்ட போய் கூலி வாங்கியாம்பான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பான. அஹ்லிஸில் அமல் ஒலவுக்கான கலீலா, கொஞ்சமாக செய்கிறாயா நிறைய செய்கிறாயா அதல்ல விவகாரம், அது அல்லாஹ்வுக்காக என்பதில் மிகச்சரியாக இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 தடவை இக்லாஸை பற்றி நான் பேசியிருக்கேன். ஆனால் நான் உருகி போன இடம், இந்த பள்ளிவாசலை அரசர் கட்டி பல்லாயிரம் தன் அர்ப்பணிப்புகளை கொடுத்து மலக்குகளை அவர் பெயரை அளித்து ஒரு பெண்ணின் பெயரை பதித்த போது அந்த வரலாறு என்னை ரொம்பவே கவர்ந்தது, ஈர்த்தது. இன்னொரு பக்கம் எத்தனையோ மௌத்தா போன இக்லாஸை ஹயாத்தாக்கியது. நடந்த வரலாறுகள் எல்லாம் சமுதாயத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் பாடம். நம்மகிட்ட மௌத்தா போன இக்லாஸ் ஹயாத் ஆயிரன், அவனுக்குங்கிறதுல எந்த ஒரு கலப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஒரு விஷயம் இன்னும் ஒன்றையும் பதிவு செய்து நான் நிறைவு பெறுகிறேன்.
இங்கிருந்து நம்ம கொண்டு போகிற சொத்து இது. இஸ்திமாவில் போய் என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? நான் அன்றைக்கி சொன்னேன், எங்கேயோ போய் சொன்னேன், ஒரு சூஃபி மௌத்தா போனார், அல்லாவுடைய தர்பாருக்கு வந்தார். இப்போ தான் பேசினேன், எங்கேன்னு தெரியல. அல்லாவுடைய தர்பாருக்கு வந்தார். அல்லாஹ் கேட்டான், எனக்காக என்ன கொண்டு வந்தா என்று கேட்டான். எனக்காக என்ன கொண்டு வந்தா என்று கேட்டான். அந்த சூஃபி சொன்னார், தௌஹீதே ஹாலிஸை கொண்டு வந்தேன் என்றார். எதை கொண்டு வந்தேன்? தௌஹீதே ஹாலிஸ், தூய்மையான பரிசுத்தமான தௌஹீத். நீந்தான் எல்லாம், என் மூச்சும் பேச்சும் நீந்தான், என் வாழ்வும் வாழ்வை கொடுத்தவனும் நீந்தான், எல்லாம் நீ என்று வாழ்ந்து அதுதான் உனக்கு கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன் அந்த சூஃபி. அல்லாஹ் சொன்னானா தௌஹீது ஹாலிஸா? அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆச்சு, ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். ஒரு நாள் ராத்திரி லூஸ் மோஷன் உங்களுக்கு போச்சு? ஆமாம் ஞாபகம் இருக்கிறப்ப. எத்தனை தடவை போனீங்க? பல தடவை. பாத்ரூம் போயிட்டு வந்தீங்களே? ஆமாம். காலையில் உங்களை உங்கள் முரீதுகளும் நண்பர்களும் சந்திக்க வந்தபோது ராத்திரி அதிகமாக லூஸ் மோஷன் ஆச்சு, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பால் கூட குடிச்சிட்டேன், அதனால் லூஸ் மோஷன் ஆச்சுன்னு சொன்னீங்களே? ஆமாம். இதா தௌஹீத ஹாலிஸ்ன்னு கேட்டான் அல்லாஹ். நான் ஆக்கினேன் உங்களை, உங்களுக்கு ஏற்பட்ட லூஸ் மோஷனை பால் தான் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு சேர்க்க வேண்டிய சிபத்தை பால்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இப்போ என்ன தௌஹீத ஹாலிஸ் என்கிறீர்கள்? அல்லாஹ், எது தௌஹீத ஹாலிஸ்? ராத்திரி உங்களை ஓட விட்டு பார்த்தேன், படுக்கைக்கு வந்தீங்க, திரும்ப எழுப்பி விட்டேன் பாத்ரூமுக்கு, அப்புறம் படுத்தீங்க, திரும்ப எழுப்பி விட்டேன், பல தடவை உங்களை ஓட விட்டு நான் சோதித்தேன். ஆனால் நீங்கள் அந்த சோதனையை நான் கொடுத்ததாக சொல்லாமல் ஒரு பாலால் கொடுத்ததாக பேசிட்டீங்களே. எங்கே தௌஹீத ஹாலிஸ்ன்னு கேட்டானா அல்லாஹ். சூஃபி மகானிடத்தில் அப்படி நடக்கிறான். நம்மை போன்றவங்க அவர் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அப்படி நடந்திருக்குது, நம்ம நிறைய நடந்திருக்குது வாழ்க்கையில். நம்மள்கிட்ட ஹாலிஸான தௌஹீதையே பார்க்க முடியாது. ஹாலிஸான தௌஹீத அல்லாஹ் அவன் நெருக்கம் பெற பெற கூடுதல் ஆக ஆக அவர்கிட்ட சின்ன தவறு நடந்தால் அல்லாஹ் திருப்திப்படுறதில்லை. ஃபுதைல் இப்னு இயாதை பற்றி படித்தேன். ஒது செய்தாங்க. ஒதுவில் கையை கழுகிறது 3 தடவை சுன்னத். துவக்கத்தில் 3 தடவை. ஒரு பாத்திரத்தில் கையை முக்கி ஒது செய்யலாம் ஷாஃபி மதுஹபில். அதுக்கு முந்தி 3 தடவை கழுகணும். அவங்க 2 தடவை கழுகினாங்க. ஹதீஸில் வருது, பெருமானார் இமாம் புகாரி பாடம் வைப்பாங்க, பெருமானார் முகம் கழுகினார்கள் 2 தடவை, 3 தடவை, 1 தடவை. கையை கழுகினாங்க 2 தடவை. ஒரு பாடம் கஸ்லுல் யதைன் மர்ரத்தைன், கஸ்லுல் யதைன் மர்ரத், கஸ்லுல் யதைன் சலாச மர்ரத், எல்லாமே இமாம் புகாரியின் பாடம். ஒவ்வொன்றையும் பாடம் எழுதும்போது 3 தடவை கழுகினாங்க. ஃபரது 3 தடவை, அதை 3 தடவை 2 ஆக்கினாங்க, 1 ஆக்கினாங்கன்னு பாடம். என்ன அனுமதி? ஆனால் இங்கே ஃபுதைல் இப்னு இயாத் ஒது செய்தாங்களாம், 2 தடவை கையை கழுகுனாங்க, 3ஆவது தடவை கழுகலை. நஃபிலான கழுகுதல், அது கட்டாயம் இல்லை. ஆரம்பத்தில் அன்னைக்கு ராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்களாம். ஃபுதைல் இப்னு இயாத், யா ஃபுதைல் அநஸீத சுன்னதி என்றார். என் சுன்னத்தை மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். என் சுன்னத்தை மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. எந்த சுன்னத்தை கேட்குறாங்க? ஒது செய்வதற்கு முன்பு ஆரம்பமாக 3 தடவை மணிக்கட்டு வரையிலும் இந்த கையை கழுகுவதில் 3 தடவை நான் கழுகியிருக்கிறேன். நீங்கள் 2 தடவை கழுகி 1 தடவை விட்டுட்டீங்களே, என் சுன்னத்தை மறந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தனா ஃபுதைல் இப்னு இயாத் சொல்வார், அதற்கு பின்னால் இது போன்ற நஃபில்களில் எதையும் நான் விட்டதில்லை என்பார். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, நமக்கு இந்த மாதிரி சுன்னத்துகளை எல்லாம் விட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுதைல் இப்னு இயாத் கனவுல வந்தமா நமக்கு வர்றதா இருந்தால் ஒரு நாளைக்கு 100 தடவை வரணும். ஒரு நாளைக்கு 100 தடவை நபி வரணும். அவ்வளவு சுன்னத்தை விட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏன் வர்றது இல்லை? ஞாபகம் வையுங்கள், அவன் நெருக்கம் பெறுகிற போதெல்லாம், ரசூலின் தொடர்பில் உச்சம் பெறுகிற போதெல்லாம், என்றோ ஒரு நாள் ஒரு சுன்னத்தை விட்டால் நபி பெருமானாரே வந்து வழிகாட்டுகிறார்கள். என்றோ எப்போதோ ஒரு சுன்னத்து விடப்படும். எப்போதுமே நமக்கு விடப்படுகிறது, பாதைகள் அடைக்கப்படுகிறது. எப்போதோ விட்டாங்க. நெருக்கம் கூட கூட சின்ன தவறும் பெருசாயிரும். ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகர்ரபீன் என்பார்கள்.
நம்மை போன்ற சாதாரணமாக நற்செயல் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது என்று கருதப்பட்ட பல விஷயம் அவன் நெருக்கம் பெற்றவர்களுக்கு தவறாக போய்விடும். நான் செய்தால் நன்மை, நான் செய்த பாவம் இல்லை, அவர் செய்த பாவம். அல்லாஹ்வின் அன்பு கிடைக்க கிடைக்க நெருக்கமாக ஆக பல காரியங்களில் கவனம் கூட வேண்டும் என்று சொல்கிறேன். அவர் செய்கிறதான செய்கிறார், நான் செய்தால் என்ன இருக்குது அப்படி பார்க்கக்கூடாது. அவர் செய்தால் அல்லாஹ் கண்டுகிட மாட்டான், நீ செய்தால் அல்லாஹ் கண்டுகொள்வான். அவர் செய்தால் கண்டிக்க மாட்டான், நீ செய்தால் கண்டிப்பான் அல்லாஹ். ஏன்? அவரை விட நீ அவன் நெருக்கம் பெற்று கொண்டிருக்கிறாய். நான் நெருக்கம் பெற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரிலாம் அல்லாஹ் நடத்துறது இல்லை. நிறைவாக சொல்வேன், 2வது பகுதி, எந்த ஒன்றையும் அவனிடத்தில் மாத்திரமே கேட்க வேண்டும். அவனுக்காகவே எல்லா செயலும் இருக்க வேண்டும். அவனுக்காகவே எல்லா செயல். முதல் விஷயம் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒன்றையும் அவனிடத்திலேயே கேட்க வேண்டும். எம் பெருமான் அதை ஆழமாக சொன்னார்கள். செருப்புவாறு அருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேள். செருப்புவார் அருந்து போனாலும் அல்லாஹ்ட்ட கேள். அல்லாஹ்வா தைக்க போறான்? அல்லாஹ்ட்ட கேள். அது சரியாகிற பாதையை அவன் உனக்கு காட்டி தருவான். ரப்புல் ஆலமீன் மகத்தானவன். இமாம் சாதி ஹரமுக்கு வருகிறார். இமாம் சாதி ஹரம் வருகிறார். வரும்போது பாலைவனத்தின் கடுமையான வெயில், செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது. இப்போ கட்டிடம் வேறு, ஹரமுடைய கட்டிடம். அப்பமெல்லாம் ஹரம் வாசல் வரைக்கும் மண் இருக்கும், நடக்க முடியல. அவ்வளவு கஷ்டத்தில் வருகிறார். செருப்பு அருந்து போச்சு, செருப்பார் அருந்து போச்சு, போட முடியல. செருப்பை தூக்கி கையில் வச்சுட்டு நடந்து வருகிறார். கொஞ்சம் மனசில் கொஞ்சம் இறுக்கம் ஏற்படுது. ஏன்னா அல்லாஹுடைய ஹரம நோக்கி வருகிறோம், எவ்வளோ புனிதமான காரியம், எவ்வளோ தியாகத்தோடு வருகிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல செருப்பு அறுத்து போச்சே, எப்படி நடக்கிறது? அந்த பாலைவனத்தினுடைய மணலில் காலை வைக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. அந்த நேரம் ஹரம் உள்ள நுழைய போகிறாங்க. அங்கிருந்து ஒருவர் வருகிறார், அவருக்கு காலே இல்லாமல் வருகிறார், காலே இல்லை. உடனே சுஜூதில் விழுந்தாங்க இமாம் சாதி. ரப்பே ரஹ்மானே, எனக்கு செருப்பு தானே இல்லை அல்லாஹ், அவருக்கு காலே இல்லை ரஹ்மானே, என் மீது நீ அன்புதான் காட்டினாய் ரஹ்மான், என் மீது நீ அன்புதான் காட்டினாய். கிருபை உள்ளவனே, என் வாரும் அருந்து போனது, நீந்தான் எனக்கு துணை நிற்க வேண்டும். நம்ம சில நேரங்களில் சின்ன சின்ன சலசலப்புகளும் சங்கடங்களும், ஏதாவது லேசாக ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நல்லா தானே இருக்கிறோம், நல்லா தானே தொழுகிறோம், நம்ம அல்லாவுக்காக எவ்வளோ நல்ல சேவை செய்கிறோமே. இப்போ ஆலிமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஆலிமா இருக்கிறோமே, ராத்திரியெல்லாம் ஓதுனோமே, கஹஃப் ஓதுனோமே, வாக்கியா ஓதுனோமே, சலவாத்து ஓதுனோமே, நம்ம குடும்பத்திலையும் இப்படியெல்லாம் கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகிற பாடம், இதை விட கொஞ்சம் கூடுதல் கஷ்டம் வராமல் இத்தோடு அல்லாஹ் நிறுத்தினானே, நன்றி செலுத்துவாயாக. ரப்பே, என் செருப்பு வார் அருந்து போச்சு அல்லாஹ், நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்தேன். இல்லை, என் வாரை நீ சரி செய்து தர வேண்டும். அங்கே கால் இல்லை ரஹ்மானே, காலை கொடுத்தாயே என்கிறார்கள். அதனால பெருமானார் சொன்னாங்கல்ல, கஷ்டத்தில் உன்னை விட மேலே உள்ளவங்களை பார்த்தா அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்துவாய். கஷ்டத்தில் மேலே உள்ளவங்களை பார்க்கணும். நம்ம கஷ்டத்தில் கீழே உள்ளவங்களை பார்த்துட்டதுனால நம்ம கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியும். ஷாக்கிராக இருக்கணுமா இல்லையா? எனவே 2வது விஷயம் அவன்கிட்ட தான் கேட்கணும். ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஹிலாஃபத் இருக்குது. சங்கை மிக்க 3 ஆலிம்கள் இங்கே ஹிலாஃபத் பெறுகிறார்கள். நீங்கள் எல்லாரும் துவா செய்யணும். இதான் முதல் ஹிலாஃபத், முதல் ஹலீஃபாக்கள் 3 பேருக்கு இங்கே நாம் ஹிலாஃபத்து கொடுக்குறோம். 3ம் மிகப்பெரிய ஆலிம்கள், சமுதாயத்தினுடைய உயர்ந்த பணிகளில். இங்கே நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் பையத்தாயிருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு 3 பேருக்கு ஆரம்பமாக ஹிலாஃபத்தை கொடுத்தால் அது இன்னும் அடுத்த தலைமுறைகள் உருவாக வகை செய்யும் என்பதற்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிறப்பான நிகழ்வு நடக்கும். உங்கள் கவனத்தில் 2வது விஷயமாக நீங்கள் எடுங்கள், நம்முடைய நிலைகளில் எல்லாவற்றையும் அல்லாஹ்ட்டையே கேட்டு பழகுங்க. என்ன வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. புள்ள படிக்கலை, அல்லாஹ் என் புள்ள படிக்கலை, நல்லா படிக்க வை, அப்படி போங்க. மனைவி சோமில்லை, வயிறு வலிக்குது, எல்லாம் மனைவி வயிறு வலிக்குதுங்கிறாங்க, என்னான்னு பார்த்து அதை சரி செய்து விடுப்பான்னு சொல்லுங்க. அவன் சரி செய்கிற வாசலை உன் கண்ணில் காட்டுவான் ரப்புல் ஆலமீன். அன்னை சுபைதா காத்தூன் உம்மு ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, அம்மா பெரியவங்க,
மாமன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. அம்மா வந்து கொஞ்சம் விசாலமானவங்க, தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. கை நீளம் அம்மாவுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களில் உங்களுக்கு பின்னால் முதல்ல வஃபாத் ஆகிறது யார் என்று சொன்னபோது, எனக்கு பின்னால் மௌத்தாகிற என் மனைவியில் முதல் மனைவி யார் என்று சொன்னபோது, அத்துவலுக்குன்ன எதா, உங்களிலெல்லாம் கை நீளமான பெண்மணி நாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் கையை நாங்கள் அளந்து பார்த்தோம். பெருமானார் வஃபாத் ஆன போது கை நீளமான பெண்மணி ஒரு ஆள் இருந்துட்டாங்க. அவங்கள நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டோம், அம்மா தான் முதல்ல போவாங்கன்ட்டு. அவங்க முதல்ல போகலை, வேற ஒரு பெண்ணு போனாங்க. நான் இங்கே பேரையெல்லாம் சொல்லலை, ஏன்னா குறையாயிடக்கூடாது, உயர்ந்தவங்க பரிசுத்தமானவங்க. இன்னொரு பெண் போனாங்க, அவங்க முதல்ல போயிட்டாங்களே, இவங்க போகலையே. அதுக்கு பின்னால் தான் தெரிஞ்சிச்சு, அத்துவலுக்குன்ன எதா, உங்களிலெல்லாம் கை நீளமானவர்கள் என்று எம்பெருமான் சொன்னதின் நோக்கம், அவர்கள் விசாலமான கை உடையவர்கள், கொடுக்கும் தன்மை உடையவர்கள். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 12,000 திர்கத்தை அனுப்பி வைக்கிறாங்க. உமரை ஃபாரூக் பாயில் விரிக்கிறாங்க, அதில் தட்டுறாங்க. தட்டி சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு 500 கொடுமா, இந்த அம்மாவுக்கு 300 கொடு, இந்த அம்மாவுக்கு 200 கொடு. மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பின்னால் கேட்குறாங்க, என்னம்மா கொஞ்சம் உட்கார். கையை தூக்குனாங்களாம். அல்லாஹும்மா லா யுதுருக்குனி அதா உமர் பாத ஆமி ஹாதா, கிருபை உள்ள ரப்பே, எங்கள் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்து நபியின் மனைவிங்கிறதுக்காக உமர் இப்னுல் கத்தாப் 12,000 திர்கத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் அந்த திர்கத்தை பெற வாய்ப்பு இல்லாமல் என்னை ஆக்குவாயாக. அந்த வருஷம் அவங்களுடைய கிஃப்ட் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி வஃபாத் ஆயிட்டான். உலகத்தின் ஆசை இல்லை, அல்லாஹ்வை தவிர்த்து யார்ட்டையும் கேட்டதில்லை. கிடைத்த போது கூட எங்கள் மீது ஏதோ பச்சாதாபப்பட்டு தருகிறார்களோ, வேண்டாம் ரஹ்மானே. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவனிடத்தில் கேட்டு பழகிவிட்டால் ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். அல்லாஹ்ட்ட கேட்கிற வாசலை மட்டும் அடைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் கேளுங்க, வியாபாரத்தை கேளுங்க, அல்லாஹ்ட்ட இல்ம கேளுங்க, இபாதத்தை கேளுங்க. நடக்க முடியல, கால் வலிக்குது, ரப்பே நடக்க முடியலையா அல்லாஹ். நேற்றெல்லாம் எனக்கு கொஞ்சம் உடல்நல கொஞ்சம் குறைவு தான். யார்கிட்டையும் சொல்லல, வீட்டில் கூட சொன்னால் யோசிப்பாங்க அனுப்புறதுக்கு. அல்லாஹ்ட்ட சொன்ன ஒரு பெரிய விஷயமா, உன் அடியார்கள் வருகிறார்கள், உன்னை அவர்கள் இதயத்தில் கொண்டு நிறுத்துவதற்கு இந்த விஷயமா, வேற எந்த நோக்கம் இல்லை. உன் நினைவுடையவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தால் இந்த மண்ணே பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வின் நினைவுடையவர்கள் உருவாக்கணும். ரப்பே புறப்பட்டு போகணும். நம்ம நண்பர் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட மட்டும் போய் கேட்டேன். அது சொன்னார், பரவாயில்ல அதில் டேப்லெட்லாம் போட்டுக்கங்க, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னார். டாக்டர் இன்றைக்கி நைட்டு பயணம்னு. டாக்டர் அவர் சிரிச்சிட்ட சொன்னார், சரி பரவாயில்ல அதற்கு நான் போக வேண்டாம்லாம் சொல்லலை, கொஞ்சம் பக்குவமா நான் வந்துட்டேன். அதுக்கு பின்னால் என் பொண்ணு போயிருக்கா. பாப்பா வீட்டில் இருக்காரா, இல்லை போயிட்டாளா, சரி அப்போ போயிட்டாங்களா, சரி. அவர் நம்ம நண்பர். நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ்ட்ட கேட்ட, ரப்பே போகணும், நீ ஏற்பாடு செய்திருக்கிறாய், அறிவிப்பு செய்யப்பட்டது, மக்கள் வருகிறார்கள், புனிதமான மஜ்லிஸ், 1000 இதயங்கள் உன் நினைவை கொண்டு உயிர் பெற்று போக வேண்டும். நம்ம அங்கே போகணும். அல்ஹம்துலில்லாஹ் புறப்பட்டோம், வந்தோம். எந்த ஒரு சோர்வும் உடம்புல இதுவரைக்கும் இல்லை. காலையிலேருந்து பல மஜ்லிஸில் பேசிகிட்டு இருக்கோம். இது மிகைப்புலாம் இல்லை, எனக்கு என்ன பெருமை, என் ரப்பின் பெருமை வெளியாகி கொண்டிருக்கிறது. அவன் பெருமைக்குரியவன். அவனிடத்தில் கேட்டால் கைவிடுவதில்லை, கேட்டபோது இல்லை என்று சொல்வதில்லை. அல்லாஹுவின் தூதர் அழகாக சொன்னார்கள், வெறுங்கையா ஒன்று அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். அது பெரிய வார்த்தை என்ன இருக்கு, வெட்கப்படுறான். அது சத்தியம். உம்மு ஜாஃபர் விசாலமான அம்மா வந்து அங்கே அரண்மனையிலிருந்து இங்கே வருவாங்க. வர்ற வழி பூரா பாதுகாப்பு இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு 2 முசாஃபர்கள் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. 2 முசாஃபர், 2 பேருக்கும் கண் தெரியாது. இன்னகுமா ஆமாம், 2 பேரும் பார்வை தெரியாதவங்க. 2 பேரும் உட்காந்துட்டு அம்மா போகிற நேரத்தில் கரெக்டாக 2 பேரில் ஒருத்தர் துவா செய்வாங்களாம். அல்லாஹும் மர்சுக்னி மின் ஃபத்லிக், ரப்பே உன் அருள் பொருளை நீ எனக்கு கொடுப்பாயாக என்று ஒருத்தர் கேட்பார். இன்னொருத்தர் கேட்பார், அல்லாஹும் மர்சுக்னி மின் ஃபத்லி உம்மி ஜாஃபர், அம்மாவுடைய பொருளிலிருந்து எனக்கு நீ கொடுப்பாயாக. ஒருத்தர் கேட்கறது எப்படி, அல்லாஹும் மர்சுக்னி
மின் ஃபضலிக், உன் பொருளில் இருந்து எனக்கு கொடு யா அல்லாஹ். இன்னொருவர் அல்லாஹ்வே அம்மாவுக்கு கொடுத்த பொருளிலிருந்து அம்மாவுடைய தயவிலிருந்து எனக்கு கொடுன்னு கேட்பார். ரெண்டையும் அம்மா கேட்டுக்கிடுவாங்க, ரெண்டையும் கேட்டுட்டு போவாங்க, அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. என்ன அனுப்புவாங்கன்னா, அல்லாவே ஒன் பொருளை கொடு என்று கேட்டாரே அவருக்கு 2 திருகம் கொடுத்து விடுவாங்க. எத்தனை திருகம்? 2 திருகம். அம்மாவுடைய தயவிலிருந்து நீ கொடுன்னு கேட்டாரே அவருக்கு ஒரு பொரிச்ச கோழி, அதுக்கு உள்ள 10 தீனார் வச்சுருப்பாங்க, தங்க காசு. ஏன்னா அவர் அம்மாவுடைய அருளை கேட்டார்ல, அவர் அல்லாவுடைய அருளை கேட்டார் பாருங்க. அவருக்கு 2 காசு மட்டும்தான். அம்மாவுடைய தயவை கேட்டார் பாருங்க, அவர் ஒரு பொரிச்ச கோழியும் கீழே அந்த பொரிச்ச கோழி உள்ள 10 தங்க நாணயம், 10 தீனார். அவருக்கு 2 தீனார் தான். இவர் வந்த உடனே 2 பேரும் பேசிக்கிடுவாங்களாம். உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு 2 தங்க காசு வந்திருக்கு. அவருக்கு கண் தெரியாது, காசை மட்டும் பார்த்துக்கிட்டு. இவர் சொன்னால், எனக்கு அந்த அம்மா கோழியை கொடுத்து விட்டுருக்குப்பா, எனக்கு கோழிலாம் இஷ்டம் இல்லைன்னார். கோழி இஷ்டம் இல்லை. அவர் சொன்னார், அப்போனா எனக்கு நீ கோழியை கொடுத்து, நான் உனக்கு கோழியை தந்துடுறேன், நீ எனக்கு காசை கொடுத்துரு. அந்த 2 தீனார் அப்படியே அந்த தட்டை இவர் அனுப்புவார், இவர் இப்படி இந்த தட்டை அங்கே அனுப்பிடுவார். 2வது நாள் அம்மாட்ட இருந்து வரும். இவர் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, டெய்லி தான் நடக்க போகுது. இந்த தட்டு அங்கே வந்துடும், அந்த தட்டு இங்கே வந்துடும், அப்படி மாறிட்டே இருந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டார்னா, டெய்லி அந்த கோழியும் சாப்பிட்டுட்டு 10ஐயும் தூக்கி வச்சுக்கிடுவார். அவருக்கு கோழியும் போச்சு, 10ம் போச்சு. அம்மாவுடைய அருளை கேட்டாரே, பொருளை கேட்டாரே, அவருக்கு இந்த 2 மட்டும் இருக்கும். சேர்த்துக்கிட்டே வந்தார். 10 நாள் கழிச்சிச்சு. வரலாற்றை பாருங்கள். தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்திலேயே அல்லாவின் பெரும் நெருக்கம் பெற்ற பெண்மணிகள் பல பேர். அதில் அன்னை உம்மு ஜாஃபர் ஜுபைதா காத்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அம்மா வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்களாம், என் அருளை கேட்டாயே, என் தயவில் இருந்து அல்லாஹ் உனக்கு தர வேண்டும் என்று கேட்டாயே, தந்தான் அல்லவா? உனக்கு எவ்வளவு கிடைத்தது? அவர் சொன்னாரா, என்ன கிடைச்சிச்சு? டெய்லி கோழி வந்துச்சு, அங்கே அனுப்பிட்டேன். 2 தீனார் கிடைச்சிருக்குது. ஒரு நாளைக்கு 2, 10 நாளைக்கு 2 20, சாப்பிடாமல் உங்காமல் 20 சேர்த்து வச்சுருக்கேன். அவர்கிட்ட போனார். உனக்கு என்னப்பா கிடைச்சிச்சு? அல்லாஹுடைய அருள்னு சொன்னாயே. எனக்கு 100 தீனார் கிடைச்சிருக்குன்னார். எவ்வளோ கிடைச்சிருக்கு? 10 100. இப்போ சொன்னாங்களா அம்மா, நன்கு ஞாபகம் வையுங்கள், அல்லாவின் அருளையும் பொருளையும் நீங்கள் கேட்டால் நீங்கள் தான் சீமானாக வாழ்வீர்கள். என் பொருளை கேட்டார். நான் டெய்லி கோழியும் கொடுத்தேன், 10ஐயும் கொடுத்தேன். ஆனால் அவர் என் பொருள் என்று சொன்னதால் அல்லாவின் பொருளை கேட்டவரின் பக்கம் அல்லாஹ் இவர் மூளையை மாற்றி கொடுக்க வைத்தான். அம்மா விளக்கம் சொல்கிறாங்க அங்கே நின்று. அப்போதான் அவர் சொல்கிறார் இவர்கிட்ட, அப்போ டெய்லி 10 எடுக்கவா செய்தப்பா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அம்மா சொன்னாங்க, விவகாரம் அல்ல, சண்டை அல்ல, பிரச்சனை அல்ல, எனக்கும் தெரிய வேண்டும் அல்லாவின் பொருளை கேட்பவரின் நிலை என்ன, மக்களிடத்தில் கேட்பவரின் நிலை என்ன என்று நான் விளங்க வேண்டும். விளங்கிவிட்டேன். நான் எத்தனை கோடியை என் பொருள் வேண்டும் என்று கேட்டவருக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்ததா என்று கேட்டவருக்கு அதை விட பரக்கத்து கிடைக்கும் என்றார். இது ஒரு பாடம். அன்னை ஜுபைதா காத்தூன் அந்த பாடத்தை 2 பார்வையில்லாதவர்களுக்கு மத்தியில் நின்று நடத்திவிட்டு விடைபெறுகிறார்கள். அவனிடத்தில் கேளுங்கள், இன்பத்தில் கேளுங்கள், துன்பத்தில் கேளுங்கள், சின்னதை கேளுங்கள், பெரியதை கேளுங்கள். ஏன் உங்கள் படுக்கையில் உறக்கம் இல்லையா? அவனிடத்தில் கேளுங்கள். அவனிடத்தில் கேட்பதற்கு என்ன வெட்கம் என்று கேட்கிறேன். கேட்டால் கொடுப்பதற்கு தயார் என்கிறான் அல்லாஹ். அவனிடத்தில் கேட்கிற பழக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாக்குங்கள். இன்ஷா அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த இந்த இஸ்திமா மக்ரிபுல் திக்ர் மஜ்லிஸ் அபூர்வ துஆவோடு நிறைவு பெறும். இந்த பயான் மஜ்லிஸ் இப்போ நிறைவாகுது. அல்லாஹ்விடத்திலேயே கேட்டு பழகுவோம். அவன் கொடுத்ததில் நம்மை விட யாருக்கு நிறைய கொடுத்துருக்கான்னு பார்க்காதீங்க. நம்மை விட நிறைய சோதனைக்கு ஆளானவர்களை பார்த்தால் நம்ம நல்லா இருக்கிறோம் என்ற முடிவு தெரியும். நம்மை விட சோதனைக்கு ஆளானவர்களை பாருங்கள், நம்ம சோதனைலாம் இல்லைன்னு விளங்கும். இன்னொரு பக்கம் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஒரு இஸ்திமா தான் நடத்திட்டோம், அல்லாவுக்காகவே நடந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். நான் ஒரு பயணம் புறப்படுகிறேன் அல்லாவுக்காகவே. எல்லாத்துக்கும் பின்னால் எல்லாம் கிடைக்கும். காசா கிடைக்காது, சோறா கிடைக்காது, வீட்டிலையும் கிடைக்கும், மஜ்லிஸ்லையும் கிடைக்கும். அல்லாவுக்காக என்ற எண்ணம் வந்து விடுமையானால் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் தன் புறத்திலிருந்து வெகுமதியின் வாசலை திறப்பான்.
உலகத்தில் யாராலும் திறக்க முடியாத வாசலை திறப்பான். அதான் நமக்கு தேவை. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, அவன் பொருந்தி கொண்டதாக ஆக்கி வைப்பானாக, அவனிடத்தில் எப்போதுமே கேட்கிற நிலையை நமக்கு நசீபாக்குவானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நசீபாக்குவானாக, அவனுக்காகவே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, அவனுக்காகவே எல்லாம் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாருக்கு எதை கொடுத்தாலும் அவங்க திருப்தி கட்டாயம் அடைவாங்க. அது அல்லாஹ்வுக்காகங்கிற எண்ணத்தில் கொடுக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தில் என்னிடத்திலிருந்து எல்லா செயல்களும் வெளியாகி புறப்பட்டு நடைமுறையாக தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கை மிக்க வடகரை பெரிய பள்ளிவாசலுடைய இமாம், பள்ளிவாசல் தீபெட்டுவல் தேனாபானா பள்ளிவாசலுடைய இமாம் ஷாவுல் அமீது ஹதரத்து பெருந்தகை தமிழகத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் வெளிநாடுகளில் மார்க்க சேவையாற்றி அல்லாவின் பேரன்பில் இருப்பவர்கள் நீண்ட காலம் நம்முடைய பையத்தில் இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, ஒரு ஷேഖோடு முரீத் எப்படி நடக்கணும் என்பதில் ஒரு பெரிய முன்மாதிரி. அமல்களை ஹயாத்தாக்கிட்டாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் பையத்தாயிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அமல் ஹயாத்தாக்கலாம் இல்லையா? அமல் ஹயாத்தாகணும். பையத்தாயிட்டு அப்படி இருக்கிறது அல்ல. ஹதரத் அமல் ஹயாத்தாக்குனாங்க. அல்லாஹ் அறிவித்தான் அவங்களுக்கு ஹிலாஃபத்தை கொடுக்கணும். இப்போது அவர்கள் பாக்கியமான இந்த ஹிலாஃபத்தை எங்கள் சர்க்கார் அல்லாமா அஹமது கபீர் ஹதரத் ரஹமத்துல்லாஹி அலை எங்களுக்கு இது போன்ற தலைப்பாகை துண்டை கொடுத்து ஹிலாஃபத்தை தந்தார்கள். ஹதரத்தினுடைய அதே வழியில் நின்று இந்த ஹிலாஃபத் ஹதரத் அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். எல்லோரும் தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா தொடர்ந்து ஹயாத் வரைக்கும் இந்த ஹித்மத்து செய்ய தௌஃபீக் செய்வானா. இரண்டாவது, இங்கே நம்முடைய சித்திக் ஹதரத் இருக்கிறாங்க. ஹதரத்து வாங்க. கம்பத்தினுடைய பள்ளிவாசல் அசீசியா மஸ்ஜிதினுடைய இமாம் நீண்ட காலமாக, அதோடு பையத்தானதிலிருந்து அமல் விடாமல் ஒரு தொடர்ச்சியான நிலை, அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்வதுங்கிற ஒரு ஆசை, பேரின்பமான நிலை. நம்ம போயிட்டோம்னா அவங்க ஒரு பெரிய வியாபாரியும் கூட, வியாபாரத்தெல்லாம் விட்டுருவாங்க, கூடையே சஃபர். இப்போ நான் சமீபத்தில் 2 நாளும் ஷேഖோடு இருப்பது தான் என் நோக்கம் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே இருந்த அல்லாஹ் காரியத்திலும் அது ஒரு இஹ்லாஸோடு அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த மஜ்லிஸில் ஹிலாஃபத்து கொடுக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டோம். அல்லாஹு காட்டியவர்கள் தான் இந்த 3 பேர்களும். 2வது சங்கை மிக்க எங்களுடைய சித்திக் ஹஸரத் அவர்களுக்கு எங்களுடைய சர்க்கார் எப்படி அனுப்பினார்களோ எங்களை, அப்படியே அதை கொண்டு நான் அவர்களை ஹிலாஃபத்தை கொண்டு சங்கைப்படுத்துகிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 3வது நம்முடைய சங்கை மிக்க சமூகத்தின் மகத்தான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருப்பூர் பெரிய பள்ளி வாசலுடைய இமாம் சங்கை மிக்க நமது சல்மானுல் ஃபாரிசி ஹதரத் அவர்கள். திருப்பூரினுடைய பெரிய பள்ளியில் நீண்ட காலம் நாம் அங்கே போகிற போதெல்லாம் பயான் செய்வது. ஹதரத் அவங்க பையத்தானாங்க. பையத்தான பின்னால் அமல்களிலே ஊக்கமானது மாத்திரமல்ல, நாம் போகிற போதெல்லாம் அதை புதுப்பித்துக் கொள்வார்கள். தவஜ்ஜு செய்யணும்னு ஒன்று உட்காந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னால் இருப்பாங்க. அவங்கள பார்க்கறது, அவங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ஷேக்கிட்ட போய் நான் தவஜ்ஜு கேட்டேன். ரூம்பை பூட்டிட்டு எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் என்ன பாருங்கன்னாங்க. அவங்க கல்பை என் கல்புக்கு நேராக வச்சாங்க. கல்பு திக்ரி ஃபாஸ் ஹயாத்தாச்சு சர்க்கார். அதே மாதிரி ஹஸரத்து தவஜ்ஜு வந்து உட்காருவாங்க. அப்படி ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்தி அமலிலே முழுமையாகி கொண்டவர்கள் ஹஸரத்து சல்மானுல் ஃபாரிசி ஹஸரத் அவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சர்க்கார் அல்லாமா அஹமது கபீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஸரத் எங்கள் ஷேഖனுடைய மன்னரையை அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. அவங்க எப்படி எங்களுக்கு ஹிலாஃபத்தை தந்தார்களோ அப்படி ஹஸரத் அவர்களுக்கு நாம் ஹிலாஃபத்தை நசீபாக்குகிறோம். அல்லாஹு தாலா தொடர்ந்து இந்த ஹிதுமத்தில் அவர்கள் நிலை பெற செய்வானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹ்
கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தருவானாக. பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. எந்த ஒரு முசீபத்தும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வந்துவிடாமல் பாதுகாப்பானாக. யாருடைய சூழ்ச்சிக்கோ பழி சொற்களுக்கோ இழி சொற்களுக்கோ பதுவாவுக்கோ ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ரொம்ப எல்லோருக்கும் நன்றி சொல்கிறோம். தஹஜ்ஜத்திலிருந்து துவங்கிய இந்த இஸ்திமா ரொம்ப நிரப்பமாக அல்லாஹுடைய கருணை இங்கே உள்பள்ளி வெளிப்பள்ளியெல்லாம் நிரம்பி நீங்கள் உங்களை இங்கே கொண்டு கொடுத்ததில் அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவனிடத்தில் நீங்கள் கேட்டால் அவன் கொடுக்க காத்திருக்கிறான். இது போன்ற நல்ல சபைகள் எங்கு நடந்தாலும் நீங்கள் முழுக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த இஸ்திமா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நடைபெற வேண்டும். அல்லாஹ் இந்த நிர்வாகத்துக்கு பெரிய பரக்க செய்வானாக. நமது நிர்வாகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், இதன் பொறுப்பாளர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவருடைய இஸ்திமாவுக்காக இங்கே கிடைத்த வாய்ப்பை இந்த பள்ளியின் இமாம் உட்பட நம்முடைய மரியாதைக்குரிய உலமாக்கள், குறிப்பாக மௌலானா சபீர் ஆலிம் ஹாஃபிஸ் அவர்கள், நீண்ட நாள் நம்முடைய பையத், இவர்களெல்லாம் மிகுந்த அக்கறை. இங்கே உள்ள உலமா சபையின் பெருமக்கள் எல்லோருடைய ஆர்வம்தான் இங்கே ஒரு இஸ்திமா குறுகிய நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டு ரொம்ப விசேஷமாக அல்லாஹ் நடத்தி கொண்டான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஸ்திமா எப்போண்டு நீங்கள் டேட்டு கேட்கணும். எல்லாரும் சேர்ந்து அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம். இந்த மஜ்லிஸை கொண்டு இந்த ஊருக்கே பாதுகாப்பு. இங்கிருந்து போகிற ஒவ்வொருவர்களும் அவங்க ஊரின் பாதுகாவலர்களாக ஆக்கப்படுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.